பிஸ்னஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம். உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் பார்ட்னரா. ஆஸ் யூஷுவல் மணி ப்ராப்ளம். அதான் உங்ககிட்ட. அட வேண்டாத்த, அதெல்லாம் உங்ககிட்ட போய் நான் பாருங்கத்த. விஜய் காலத்தில் கூட எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் நான் அடகு வச்சிட்டேன். ஆனால் கண்டிப்பாக நான் மீட்டு கொடுத்துருவேன். பொசிஷன் ரொம்ப டைட்டாக இருக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதான். பணம் ஏதாவது தேவைப்படுமா? எவ்வளோ தேவைப்படும்? ஒரு ஒரு 1,00,000 ரூபா கிட்ட தேவைப்படும் அத்தை. சரிப்பா, நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தரேன். அம்மா என்ன பேசுற நீ? உன்கிட்ட ஏது அவ்வளவு பணம்? என்னம்மா, மாப்பிள்ளை என்ன ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்காக கேட்கிறாரு? பிசினஸ்க்காக தானே கேட்கிறாரு. மாப்பிள்ளைக்கு நம்ம உதவி பண்ணாம வேற யாரும் உதவி பண்ணுவா? நீ சும்மா இரு. மாப்பிள்ளை, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கொண்டு வந்து தரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா, நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. எதுக்கு அம்மா கிட்ட எல்லாம் கேட்டுட்டு? வேண்டாம்மா. நீ சும்மா இரு. நீங்க வருத்தப்படாதீங்க மாப்பிள்ளை. அடுத்த தடவை வரும்போது நான் கண்டிப்பா கொண்டு வந்து தரேன். தேங்க்யூ அத்தை. அப்ப நான் வரேன். சரி அத்தை. அம்மா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் அத்தை. வரேம்மா. ஒன்றும் இல்லை அத்தை, விஜய் சின்ன தலைவலி சரியாயிடும். டாடா. போயிட்டு வரேன். என்னடி பயமுடுத்துறியா? எல்லாம் உண்மை அம்மா கிட்ட சொல்லிடுவியா? இதை பார், இதெல்லாம் அம்மா கிட்ட சொன்ன உன்னை கொன்னுடுவேன். என்ன பாக்குற? இப்போ வந்தா நான் கேஸ்காரன். அவ ஒழுங்கா கேஸ் கனெக்ஷன் தரல, கேஸ் லீக்க நீ வெடிச்சு சத்து போயிட்டான்னு சொல்லுவேன். அப்புறம் வீட்டுல ஒரு இருக்காளை தழுக்கு முழுக்க ரோஜாவா, அவ பேர் என்ன? அவ பேர் என்ன? கீதா. கீதாவை கல்யாணம் பண்ணிப்பேன். உங்க அம்மா பணம் காய்க்கிற மரண்டி. அவங்க கிட்ட இருந்து நான் மேக்சிமம் பணம் கறக்காம விட மாட்டேன். புரிஞ்சுதா?